வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து அருமையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் இதுக்கு மாத சம்பளமாக 41,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான். பணியிடம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜாப் பிளேஸிங் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் ப்ளஸ் டிசி தேவைப்படும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, குடும்ப அட்டையோட ஜெராக்ஸு, நீங்கள் ஏதாச்சும் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிச்சிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுய விலாசமிட்ட ரூ. 25 ஸ்டாம்ப் ஒட்டிய ஒரு அஞ்சல் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கட்டாயமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. சைடில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு உங்களோட பெயர், உங்களோட தந்தையின் பெயர், உங்கள் நிரந்தர முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் கைபேசி எண், அதுக்கப்புறம் உங்கள் சமயம், உங்களோட மதம், உங்களோட பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது, கல்வி தகுதி, இது எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அதையும் இதில் கொடுத்துருங்க. ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது ரிலவெண்ட்டான வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டீட்டெயில் நீங்கள் இதில் கொடுத்துட்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. உங்கள் நியர்பை இருக்க உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வக்கீல் கிட்ட கூட போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னடத்தை சான்று வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்றிதழோட ஜெராக்ஸு நீங்கள் இதை அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நியர்பை ஜிஹெச்சில் போய் நீங்கள் நல்ல உடல் தகுதியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ சான்று வாங்கி அதோட ஜெராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அட்ரஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற இந்த அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்பின அட்ரஸ் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்படின்னு கொடுத்து சென்னைக்குள்ள அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிச்சி வச்சுருங்க. மொத்தம் இந்த அறிவிப்பில் 4 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பாகி, மின் பணியாளர், பகல் காவலர், திருவழுகு அப்படின்னு சொல்லி 4 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகல் காவலர், அதுக்கப்புறம் திருவகு 2க்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மின் பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடிஐ நிறுவனத்தில் அந்த ரிலவெண்ட்டான கோர்ஸை முடித்து மின் வாரியத்தில் பி சான்றிதழ் பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இல்லை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சுயம்பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த கோவில் பழக்க வழக்கங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பூஜை பண்ண உங்களுக்கு தெரியும் அப்படின்னா போதும், இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். வச்சு இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பம் தகுதி இருக்குங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.